நான் போய் யமலோகத்தில் யமனை பார்த்துட்டு வந்தேன். இந்த விஷயம்லாம் நடந்தது. இந்த சாப்பாடெல்லாம் அங்கே கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம். இந்த சாப்பாடே இந்த உடம்பு இயங்குறதுக்காக தான். உனக்கு தான் உடம்பு எங்க இருக்குல்ல, எங்கே போய் சாப்பிட போகிற? இதெல்லாம் வந்து என்னன்னா மென்டல்னு அர்த்தம் உள்ள. சேலத்தில் பாடுறா ஒரு பாட்டி சாகவே இல்லை, கொண்டு போய் புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறானே தவிர அப்படி ஒரு பாட்டியும் இல்லை, சேலமும் இல்லை. பேயினால கதவை ஆட்ட முடியுது, ஸ்க்ரீன்லாம் ஆட்டி விட முடியுது, சேர்லாம் ஆட்டி விட முடியுதுன்னா நம்மளுக்கு ஏன் உடம்புக்கு மெண்டலா இறைவன்? எந்த சித்தருடைய பாடல்கள்லையும் இது மாதிரி சொல்லப்படலை. சித்தர் பாடலுக்கு ஒருத்தன் உரை எழுதியிருப்பான் இல்லைங்களா, அவன் எழுதி வச்சிருப்பாங்களாம். நீங்க தியானம் பண்ண தேவையில்லை, எதுவுமே யோகம் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க காலைல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 700 ரூபா எடுத்துட்டு போய் உட்காந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவார். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். நீங்க ஞானமோ அல்லது சித்தத்தையோ முக்தியவோ சமாதி நிலையவோ அல்லது இறைவனுடைய நிலையவோ அல்லது யோக நிலையவோ அடைவதற்காக நீங்க முயற்சி செய்வதாக இருந்தால் தமிழ்தாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடி கா பார்த்திபன் சார் தான் இருக்காரு, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கும் வணக்கம். இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ண போயிருவாங்க, அந்த சமயம் எந்திரிச்சு வந்துருவாங்க உயிரோட. அப்படிலாம் யாருமே இல்லைங்க. ஒன்னு ரெண்டு கேஸ் தாங்க இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாமே நாடி பார்த்து டாக்டரை கூட்டு வந்து செக் பண்ணி தான் ஏற கட்டுறாங்க. அவங்கள டாக்டர் செக் பண்ணி அவர் சர்டிபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஆளையே தூக்குறாங்க. நீங்கள் சொல்கிறது வந்து ரொம்ப ரேர். அது வந்து டிவியில் போடுறது ரொம்ப ரேர். அது வந்து ரொம்ப கிராமங்கள் நடக்குது. இப்போ எல்லாருமே வந்து மேக்சிமம் வயசானவங்க செத்துட்டா கூட லோக்கலில் ஒரு டாக்டரை கூட்டு வந்து அவர் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவங்க எல்லா வேலையும் ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் சொல்லவே விடுறாங்க. ஏன்னா இப்போ வயசானவங்க அப்படி இருக்கிறாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன மேட்டர்னாங்க, இப்போ நீங்கள் ஒரு வியூவர், ஒரு யூடியூப் வியூவர், உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லி யூடியூப்பை ஒரு ஜன்னலாக வச்சு திறக்கிறீங்க. திறந்தா எல்லாம் பொய்யா இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு தெரியாது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அடப்பாடுறா இப்போ சேலத்தில் பாடுறா ஒரு பாட்டி சாகவே இல்லை, கொண்டு போய் புதைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறானே தவிர அப்படி ஒரு பாட்டியும் இல்லை, சேலமும் இல்லை. ஓகேங்களா? அதனால் வந்து இந்த மரணத்தோடு கொண்டு போய் நம்மளுடைய பிரச்சனையெல்லாம் இணைக்கிறது இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. செத்தவங்களை எரிக்கிறது, செத்தவங்களை புதைக்கிறது, இந்த மாதிரி சடங்குகள் எல்லாமே ப்ராப்பராக நடக்கட்டும். இதில் வந்து எல்லாமே டாக்டரை பார்த்து தான் செய்கிறாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு கேஸு, அதுவும் வந்து நார்த் சைடு ஏதோ ஒரு கேஸ் சொன்னாங்க. அதுவும் வந்து என்னென்னா அது ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அது ஒரு இதுக்காக போட்டதானே தான், அது தெரியாமல் பண்ணிட்டு தான் ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோதான். இதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் மக்கள். அப்படி தான் இல்லை, அப்படி வந்தவங்க கூட ஒரு சில கதையெல்லாம் சொல்லுவாங்க. நான் போய் யமலோகத்தில் யமனை பார்த்துட்டு வந்தேன், இந்த விஷயம்லாம் நடந்தது, இந்த சாப்பாடெல்லாம் அங்கே கொடுத்தாங்க, நாங்கள் சாப்பிட்டோம் அப்படின்ற மாதிரி. இல்லைங்க, இப்போ சாப்பாடு அப்படிங்கிறது எதுக்கு? அங்க இறந்ததுக்கு அப்புறம் அதை விட்டுருங்க. அவங்க என்ன சொல்ல போறாங்க, சாப்பாடுங்கிறது எதுக்கு அப்படின்னா இந்த உடல் வந்து இயங்குறதுக்காக. இந்த சாப்பாடு போட்டோடனே என்ன செய்யுது அப்படின்னா தொண்டைக்குள்ள போய் இந்த வயிற்றுக்குள்ள போய் கொஞ்சம் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி சத்துக்கள் பிரிஞ்சு கழிவுகள் வெளியேறுது. இந்த சாப்பாடே இந்த உடம்பு இயங்குறதுக்காக தான். உனக்கு தான் உடம்பு எங்க இருக்குல்ல, எங்கே போய் சாப்பிட போற? இதெல்லாம் வந்து என்னன்னா மென்டல்னு அர்த்தம் உள்ள, அவங்களுடைய கற்பனைகள். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு பெரிய சாமியாரோ ஒரு பெரிய ஒரு தீர்க்கதரிசியோ இல்லைன்னா ஒரு ஞானியோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, இது மாதிரி மக்கள் குழப்பமாக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய கரணங்கள் இருக்குது இல்லைங்களா? நம்மளுக்கு நிறைய கரணங்கள் இருக்குது, கர்மேந்திரியங்கள் இருக்குது, இந்திரியங்கள் இருக்குது. இப்போ இந்த மைக்கை நான் தள்ளி வைக்கணும்னு என்ன செய்யணும்? கையில் பிடிச்சி தள்ளணும். ஏன்னா இது இயற்கை விதி. இதுக்கு மேலே நான் வந்து ஒரு சக்தியை, ஒரு ஃபோர்ஸை நான் வந்து அமுக்கலைன்னா என்ன ஆகாது? இது போகாது. அப்படி போச்சுன்னா அது வந்து இயற்கை விதிக்கு முரண்பட்டது. அப்போ இந்த இடத்த தள்ளணும்னா இங்கே ஃபோர்ஸ் நான் கொடுக்கணும் இல்லைங்களா? அப்போ ஃபோர்ஸ் கொடுக்குறது இந்த கை வேணும். இந்த கைக்கு நான் இயக்கிறதுக்கு மூளை வேணும். அப்படின்னா தான் தள்ள முடியும். அப்போ இந்த இடத்துல மைக்கை நான் தொடாமையே இயக்கிறேன் அப்படின்னா இங்கே அப்போ இயற்கை விதி என்னாச்சு? அப்படி சாத்தியம் கிடையாது. சரி, அப்படி சாத்தியம் இருந்தாலும் இந்த உடம்புல நான் இயக்கிறேன் இல்லைங்களா? பேய் எப்படி மைக்கு என்ன அர்த்தம்? ஓகேங்களா? பேய்க்கு அந்த உடம்பே கிடையாது. அவங்களுடைய கான்சியஸ் மட்டும் தான் பேய்ன்னு சொல்லி நம்பினா கூட பேய்க்கு தான் உடம்பு இருக்காது. அப்படி பேய் உடம்பு இல்லாமே நகர்த்த முடிஞ்சுன்னா இந்த இறைவன் எதுக்கு நம்மளுக்கு மென்டலாக உடம்பு படைக்கிறதுக்கு? எல்லாத்தையும் கான்சியஸாகவே விட்டுருக்கலாம்ல. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? பேயினால கதவை ஆட்ட முடியுது, கர்ச்சீப்லாம் இது ஸ்க்ரீன்லாம் ஆட்டி விட முடியுது, சேர்லாம் ஆட்டி விட முடியுதுன்னா நம்மளுக்கு ஏன் உடம்பு மென்டலாக இறைவன் நம்மளுக்குலாம் நம்ம உடம்பு படைச்சு நம்ம போய் ஒர்க் பண்ணி
நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிருக்கலாம், பேய் மாதிரியே வாழ்ந்துருக்கலாம் இல்லையா? அப்போ ஒருவேளை பேய் இருப்பது உண்மையாக இருந்தாலும் அதற்கு உடம்பு இல்லை. உடம்பு இருந்தால் தான் இந்த இயற்கை விதிக்குள்ளே வந்து ஒரு கல்லை தூக்கி போடணும்னா அதுக்கு மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணணும் இல்லையா? அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம கை வேணுன்றப்ப இது எல்லாமே வந்து டெக்னிக்கலாக இல்லாமல் மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயம் ஒரு எக்ஸ்ட்ரீமாக போகும் பொழுது நிறைய பாடல்களில் பார்த்தீங்கன்னா அரவு, பாம்பை அரவணை நினைத்து, ஒரு இருட்டுக்குள்ளே போகிறப்போ ஒரு பெரிய இவ்வளோ பெரிய தடுமனான ஒரு கயிறு கிடக்குன்னா அது பாம்புன்னு நினைப்போம் இல்லைங்களா? ஒரு 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 இடத்துல போகிறோம், ஒரு சட்டை மட்டும் தொங்குது அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டோம் நைட்டு இல்லைங்களா? நான் வந்து இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, என்னையே நைட்டில் விட்டிங்கன்னா எங்கேயும் போக மாட்டேன். ஒரு பயம் தானே. அந்த அந்த பயம் அப்படிங்கிறது வேற. அது வந்து என்னுடைய அறியாமையாலும் இயலாமையாலும். அப்போ அதை அதை தொட்டு பார்த்துட்டு நான் அந்த அந்த ஒரு இது இருக்குது, வடம் இருக்குது, ஒரு ஒரு கயிறு இருக்குது, அது பாம்புன்னு ரொம்ப நேரம் பயம் இருக்குது. லைட்டை போட்டோன்னு என்ன ஆயிடுது, தெளிஞ்சிருது. அப்போ அறியாமை என்கிற இருளுள்ள மக்கள் இருக்கிற வரைக்கும் இது மாதிரி நிறைய உருட்டுகள் இருக்குதான் செய்யும். அவங்களுக்கு ஒரு லைட்டை மட்டும் போட்டு விட்டோம்னா எல்லாமே தெரிஞ்சிருன்றதுனால இது மாதிரி எதுவுமே இல்லைங்க. மிராக்கள் இல்லை, அதே மாதிரி இந்த சாபம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, எதுவுமே இல்லை. நான் எதுக்கு இல்லைன்னு சொல்கிறேன்னா, உங்களுக்கு இறைவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சுன்னா இங்கே எப்படி இதெல்லாம் வர முடியும்? நான் சொல்கிறது சரிதான் இல்லைங்களா? வரவே முடியாது. அதே மாதிரி நீங்கள் நினைக்கிற மாதிரி சூப்பர்லேட்டிவாக இறைவனோ இல்லைனா ஆன்மாக்களோ அறிவுகளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ கஷ்டப்பட தேவையில்லை. எல்லாத்தையும் ஈஸியாக மாற்றிடலாம். யாருமே இது வரைக்கும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்கிறாங்க வாழ்க்கை. ஜோசிகாரங்க பேசிட்டு ஜோசிகாரர் இன்னொரு ஜோசிகாரர் வந்துடுறாரு, இன்னொரு சாமியார் வந்துடுறாருன்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கான தவிர உலகம் அப்படியே தான் இயங்கிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, இப்போ ஒரு 10 நாள் பார்க்குறோங்க, நம்ம வாழ்க்கையில் கூடிய சிக்கலுக்கு இவன் சொல்கிறது ஒரு தீர்வு மாதிரி தெரியுது. 1 வருஷம் கழிச்சு இவனை நம்ம மறந்துடுவோம். இந்த பிரச்சனையும் அதாவே சரியாயிரும். நம்ம வேற ஒரு பிரச்சனையில் இருப்போம், அப்போ வேற வேணாச்சும் ஒருத்தன் பேசுவான், அதை நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போன்றதான் வாழ்க்கையை தவிர யதார்த்தமாக இருக்கணும்னா எந்த வீடியோவாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் பாருங்கள், 5 நிமிஷம் பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அறிவை நம்ம எடுத்துக்கிறது. அறிவு இல்லாத விஷயங்களை நம்ம என்ன செஞ்சோம்னா சிரிச்சுட்டு இவன் என்ன பைத்தியக்காரன் வாயில் வந்தாலும் சொல்லுவான்னு சொல்லிட்டு கடந்து போயிட வேண்டியது பெட்டர். அப்போ மக்கள் வந்து தெளிவாக இருக்கணும். மீடியாக்களுக்கும் பொறுப்பு இருக்குது. நிறைய மீடியாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் மாதிரிலாம் நடத்துகிறாங்க. காசை வாங்கிட்டு அவர் ஒன்று சொல்லுவார், இவரோட ஜாதத்தை கொடுப்பாரு, அவர் பலன் சொல்லுவார், இப்படிலாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் தேவையில்லை. ஓப்பன் ஹானஸ்ட்டாக சொல்லுவோம். எல்லாத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. அதனால் வந்து இது மாதிரி மக்களை பயமுறுத்துறதுக்கு இங்கே ஏன் அப்படின்னா, எந்த சித்தர்களுடைய பாடல்கள்லையும் இது மாதிரி சொல்லப்படலை. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தர் பாடலுக்கு ஒருத்தன் உரை எழுதியிருப்பான் இல்லைங்களா, அவன் எழுதி வச்சுருப்பாங்களாம். ஆனால் சித்தர் பாடலில் அப்படி எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதே போல முற்பிறவி ஞாபகங்கள்லாம் வருதுன்னு சிலர் சொல்லுவாங்க. போன ஜென்மத்தில் இதெல்லாம் நடந்தது, எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னு. அந்த விஷயங்கள்லாம் அது நான் தான் சொல்லுங்களேன், போன ஜென்மத்தில் நடந்தது இவங்க எப்படி முடிவு எடுக்கிறாங்க? இந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே போயிருக்கேன், இதெல்லாம் பார்த்துருக்கேன், இந்த விஷயத்தெல்லாம் போன ஜென்மம் அப்படிங்கிறது இவங்களா ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. இப்போ வள்ளலார் என்ன கேட்குறாரு, வேறவங்க என்ன கேட்குறாருன்னா, இந்த உடம்பு இருக்கு இல்லைங்களா, இந்த உடம்பு பெருசாயிருச்சு. இப்போ சின்ன வயசில் நடந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு சில விஷயங்கள் மூளையில் பதிஞ்சதே உங்களுக்கு மறந்து போச்சு. அப்போ இந்த மூளை, இந்த உடம்பே இல்லாமல் எங்கேயோ பதிஞ்சது எப்படி உங்கள் மூளைக்கு நினைவுக்கு வரும்? நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, இந்த மூளை என்ன வேலை செய்யுது அப்படின்னா, கான்சியஸ், அனுபவப்பட்டது, உள்ள மெமரியானது, பதிவு செய்யப்பட்டதெல்லாம் எடுத்து ரீகால் பண்ணுது இல்லையா? இப்போ இந்த மூளைக்குள்ள பண்ணுறதான ரீகால் பண்ண முடியும். இந்த மூளைக்கு வேற என்ன கெப்பாசிட்டி இருக்குது? சரிங்களா? அப்படி இருந்துச்சுன்னா கர்ப்பப்பைக்குள்ளே நம்ம இருந்தோம் இல்லைங்களா, வயிற்றுக்குள்ளே, அப்போ தாயுடைய உடம்புக்குள்ள நம்ம என்ன செஞ்சோன்றது உங்களுக்கு ஞாபகம் வரணும் இல்லையா? சின்ன வயசில் எப்படி இருந்தோன்றது ஞாபகம் வரணும் இல்லையா? அப்போ எதுவுமே ஞாபகம் வராமல் இது முற்பிறவி இருப்பிறவி என்று பேசுறதுலாம் அவங்களுடைய மனம் சார்ந்த பிரச்சனை. இப்படி ஒன்று இருக்குன்றதை நம்புறாங்க இல்லைங்களா? இப்படி இருக்குன்றது யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்குறப்ப இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படியே போய் இப்படி இருந்திருக்குமோ அப்படி இருந்திருக்குமோன்னு பார்க்குறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நம்ம புத்தருக்கு 3 பிறவிகள் ஞாபகம் வந்ததாக சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ பெரிய ஞானி, அவருக்கே 3 தான் வந்துச்சுங்கிறாங்க. இவங்க 30 பிறவிக்கு ஐடியா சொல்கிறாங்க இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னா, கடந்த பிறவி, சரிங்களா, அடுத்து வரக்கூடிய பிறவி, இப்போ இருக்கக்கூடிய பிறவியினுடைய எல்லாத்தையும் சொல்லிடுறேன், டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 700 ரூபா கேட்குறாரு. சரிங்களா? வெறும் 700 ரூபாய்க்கு 3 பிறவியை பற்றி டீட்டெயில் சொல்கிறாங்க. வாழ்க்கை அவ்வளோ சுருங்கிடுச்சு பார்த்தீங்களா? நீங்கள் தியானம் பண்ண தேவையில்லை, எதுவுமே யோகம் பண்ண தேவையில்லை, எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் காலைல நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு 700 ரூபா எடுத்துகிட்டு போய் உட்காந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காந்திங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுவார். கேட்டுட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அப்போ மக்களுடைய அறியாமை தான் அது. சரிங்களா? அப்போ போன பிறவியினுடைய எண்ண பதிவுகளை உங்களால் ரீகால் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த மூளை வேற, இந்த மூளை வேற இல்லைங்களா? இப்போ ஆன்மாவினுடைய பதிவுகள் அதனுடைய அனுபவங்களை தான் எடுத்துக்கும், ஹாப்பினஸை தான் எடுத்துக்கும். அந்த ஹாப்பினஸ் அப்படியே ட்ராவல் பண்ணி கொண்டு போய் அடுத்ததில் கொண்டு போய் அப்படியே அட்டாச் பண்ணி கொண்டு போகும்னு சொல்கிறாங்களே தவிர இந்த மெமரிஸ் எல்லாம் வராது. ஓகேங்களா? இப்போ இதை வந்து நீங்கள் வந்து சப்தரிசி நாடின்னு ஒரு புக் இருக்குது. சப்தரிசி நாடியில் லக்ன ரீதியாக எழுதியிருப்பாங்க. இவ்வளோ ஒரு புக்கு இருக்கும் மேச லக்னத்துக்கு, இவ்வளோ ஒரு புக்கு இருக்கும் ரிஷப லக்னத்துக்கு. அந்த புக்கை திறந்த உடனே என்ன போட்டிருப்பாங்கன்னா, இந்த ஜாதகன் கடந்த பிறவியிலே ஒரு கோனார் வீட்டில் பிறந்தான்.
அவன் ஒரு பெண்ணை மனம் முடித்து அந்த பெண்ணுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கிணத்தில் விழுந்து தவறிவிட்டான். அந்த பெண்ணுக்கு இவன் கொடுத்த வாக்குக்காக இந்த பிறவி எடுத்திருக்கிறான். அந்த பெண் இந்த நபரை 13 வயதில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி கதை எழுதிக்கிறான். இதை படிக்கிறப்ப எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி பலன் சொல்லணும்னு நல்லா இருக்கும். ஆனா அதெல்லாம் சும்மா டுபாக்கூர் வேலை. நீங்க வேணா சப்தரிசி நாடின்னு சர்ச் பண்ணி அதுல போய் லக்ன ரீதியா பாத்தீங்கன்னா இதே மாதிரி கதை ஒவ்வொரு ஜாதத்துக்கும் எழுதி வச்சிருப்பான். இதை நாங்கள் படிக்கும்பொழுது எங்களுக்கே தெரியும் இது சும்மா ஒரு உருட்டி இருக்கிறான். ஏன்னா இது என்னன்னாங்க ஒரு விஷயங்களை சொல்றதுக்காக. அப்போ இப்போ என்னன்னா நீங்கள் இந்த வாழ்க்கை வாழ்றீங்க அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு இந்த வாழ்க்கை ஏன் வந்துச்சு, இவ்வளோ கஷ்டம் ஏன் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு வேதனை இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உன்னுடைய முடிவால் வரல, நீ போன ஜென்மத்தில் செஞ்ச முடிவாலே வந்திருக்கு. அதனால வேதனைப்படாத, இதை மாற்ற முடியாது. 3 ஜென்மத்துக்கு முன்னாடி நீ ஒரு பொண்ணை பார்த்த, அந்த பொண்ணை நீ அடிச்சுட்ட, அந்த பொண்ணு தான் இப்போ உனக்கு பொண்டாட்டியாக வரப்போகுது, ஒன்று அடிக்க போகுது அப்படின்னு சொன்னோடனே உனக்கு ஒரு சரி நம்மளால ஒன்று செய்ய முடியாது, ஏற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்புடையதற்காக செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை அடிப்படையில் செய்கிறத இவங்க என்ன செஞ்சாங்கன்னா அப்படி நெகட்டிவாக மாற்றி அடித்து உடச்சி நீ அதனால தான் வேதனைப்படுற, அதை சரி பண்ணணும். அப்போ ஒருவேளை நீங்கள் சொல்கிறது சரியாக இருந்து அந்த பொம்பளை நான் கிணத்துல தள்ளி விட்டதுனால தான் இப்போ பிறக்கிறேன்னா ஓகேங்களா, பிறக்கிறேன்னா அப்போ நான் இங்கே பரிகாரம் பண்ணால் அந்த பொம்பளை இருந்துச்சு வந்துடுமா நான் 3 ஜென்மத்துக்கு முன்னாடி அதெல்லாம். அப்போ இதெல்லாம் சும்மா. அப்போ ஜென்மம் இது மாதிரி இருந்தாலும் கூட அதை நம்மளால் உணர முடியாது. ஏன்னா நம்மளுக்கு மூளை அந்தளவுக்கு இல்லை. அந்த இது சரி உணர முடியாதனால தான் ஞானிகள் தவம் பண்ணுறது எல்லாம் சொல்கிறாங்க. எனவே இந்த மாதிரி நம்பிக்கைக்குள்ளே போகவே போகாதீங்க. அப்படி போனால் என்ன செய்யலாம்னா முன் ஜென்மத்தில் நான் செய்த ஏதோ ஒரு விஷயத்துக்காக நான் இப்போ இருக்கிறேன், அடுத்த ஜென்மத்தில் இது செய்ய இந்த இப்போ செய்யக்கூடிய பாவங்கள் என்ன செய்யும் அடுத்த ஜென்மத்தில் தொடரும். அப்போ என்ன செய்யலாம்னா பாவங்கள் செய்யாமல் இருப்பதற்கு நம்ம அந்த கதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதன் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மாரல் ஸ்டோரி என்னன்னா நம்ம இனிமேல் பாவம் செய்யாமல் இருப்போம். நம்ம அப்போ இதே ஆள் தான் நம்ம அடுத்தடுத்து வரோம், இதே பாடி இதே ஆன்மா வச்சுட்டு தான் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ண போகிறோங்கிறப்ப இப்பயே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே, அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்மத்தில் எவ்வளோ கஷ்டப்பட போகிறோமோ அதனால நம்ம இப்பயே அறிவு வந்ததுக்கு அப்புறமா பாவத்தெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்கிறது தான். அப்படி வேணா புரிஞ்சுக்கிட்டா நல்லது தான். ஆனால் நீங்கள் இப்போ என்ன செய்றீங்கன்னா இதை நீங்கள் முடிவு வரல, இப்போ பரிகாரம் பண்ணி பூஜை பண்ணி பழைய சிஸ்டத்தெல்லாம் எரேஸ் பண்ணுறீங்க இல்லைங்களா. அப்போ எவிடன்ஸ் எரேஸ் பண்ணுற மாதிரி இந்த உங்களெல்லாம் பெயிலில் விட்டால் எவிடன்ஸ் எரேஸ் பண்ணிடுவீங்கன்ற மாதிரி உங்களை விட்டுறக்கூடாதுன்ற மாதிரி எவிடன்ஸ் எரேஸ் பண்ணுறது வேலை இல்லை. ஒரு வேளை நீங்கள் அது உண்மையின் நம்புறதா இருந்தால் இன்னிலேருந்து ஒழுக்கத்துக்கு பாவம் செய்யாமல் இருங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். தவிர ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க வாழ்க்கை. நீங்கள் என்ன நம்பினாலும் சரிங்க, நீங்கள் கடவுளையே இப்போ கோயிலே படுத்து கிடந்தாலும் சரி, பேய்களை நம்பினாலும் சரி, முன்பிறவி பிற்பிறவி நான் போய் பார்த்துட்டு வந்தேன் எந்த கதை பேசினாலும் வாழ்க்கை என்னாவாது, மாறவே அப்படியே போயிட்டு இருக்கும். நீங்கள் அதில் கஷ்டத்தில் இருந்தால் கஷ்டம்தான் இருக்கும். அப்போ கஷ்டத்தை போக்குவதற்கு என்ன செய்யணும்னா போய் வேலைக்கு போங்க, சரிங்களா. வேலைக்கு போய் கஷ்டத்தை போக்குங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, ஞானிகளும் தபசிகளும் சித்தர்களும் யோகிகளும் நீங்கள் ஞானமோ அல்லது சித்தத்தையோ முக்தியவோ சமாதி நிலையவோ அல்லது இறைவனுடைய நிலையவோ அல்லது யோக நிலையவோ அடைவதற்காக நீங்கள் முயற்சி செய்வதாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கலை நீங்கள் நேரடியாக சரி செய்து விட்டு வாருங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ ஒருத்தனுக்கு 60 லட்ச ரூபா கடன் இருக்காம எப்படி தியானம் பண்ண முடியாது. அப்போ என்ன செய்யணும், அந்த 60 லட்ச ரூபா கடனை அடைக்கலாம், அப்புறமா தியானத்துக்கு வரலாம். இப்போ என்னத்தை அப்போ கடனை வாங்கி வச்சுட்டு நீ தியானம் பண்ணி உட்காந்துட்டு கொடுத்தவன் அப்புறம் பைத்தியக்காரனா. அப்போ நீ போய் என்ன செய்யறேன்னா கடனெல்லாம் அடைச்சிட்டு உன்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக வா, அப்போ தான் இங்கே உட்கார்றதுக்கு மனசே வரும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய சிஸ்டம் என்னென்னா எஸ்கேப்பிசத்துக்கு வழி சொல்லுது. இந்த எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய ஷார்ட்கட்டை சொல்லுது. இங்கே இருக்கக்கூடிய வாழ்க்கையை அனுபவிக்காமல் கூடு விட்டு கூடு பாஞ்சு வேமா ஓடி போய் என்னத்தை கிளிக்க போகிறோன்ற கேள்வி இருக்கு இல்லைங்களா. இப்போ இருக்கிற வாழ்க்கை இறைவன் கொடுத்ததே அனுபவிக்க வழி இல்லை நம்மளுக்கு. இதையே நம்ம 1000 குறை சொல்லிக்கிட்டோம், 1000 சாபமும் இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இருக்கிற வாழ்க்கை பூந்தோட்டம் நந்தவனம் தான், அதை என்ஜாய் பண்ணணும். இதுக்கு குறைகளே தேவையில்லை, ஓகேங்களா. ஒருவேளை பாசிட்டிவாக வந்துச்சுன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த நெகட்டிவ் அடுத்த பிறவிக்கு கொண்டு போகாமல் இருக்கிறதுக்கு இப்போ முயற்சியாக இந்த அளவில் மட்டும் இதை ஹேண்டில் பண்ணால் போதுமானது. குருவுக்கு 5ல் சுக்கிரன், குருவுக்கு 9ல் சுக்கிரன், குருவுக்கு 7ல் சுக்கிரன், அதில் சனிக்கு 5, 7, 9 சுக்கிரன், இந்த 3 சேர்ந்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ஒரு நாள் புதன் வக்கரமாக இருக்குது அப்படின்னா லேண்டு கிண்டு வாங்கி போடக்கூடாது உங்கள் பேரில். ஒரு ஜாதகத்தில் சனியுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்கரமோ பரிவர்த்தனையோ விளிம்போ இருந்துச்சுன்னா ஒரு 2 கிரகமாச்சும் வக்கரமோ 2 கிரகமாச்சும் பரிவர்த்தனையும் இருக்குது அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் கண்டிப்பாக இவங்க